வினைத்திட்பம். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவனுடைய மனதின் உறுதியே ஆகும். மற்றவை எல்லாம் வேறானவையே. ஊரொரால் உற்றபின் உள்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோல். இடையூறு வருவதற்கு முன்பே அதனை நீக்கிவிட முனைவது, மீறி வந்துவிடுமே ஆனால் மனம் தளராது இருப்பது ஆகிய இரண்டு வழிகளுமே அறிவுடையோருடைய கொள்கைகளாகும். கடைக்கொட்க செய்தக்க தாண்மை இடைக்கொட்கின் எற்றா விழுமம் தரும். செய்து முடிக்கும் வரையில் ஒரு செயலைப் பற்றி வெளிப்படாமல் இருப்பதே செயலாற்றும் உறுதி எனப்படும். இடையில் வெளியே தெரிந்துவிட்டால் அச்செயலை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இடையூறு ஏற்படக்கூடும். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுவது என்பது எல்லோருக்கும் எளிய செயலே ஆகும். சொல்லியதை செய்து முடிப்பதே கடினம். வீரெய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும். செயல்திறனால் சிறப்புற்ற மாண்புடையவரின் வினைத்திட்பமானது ஆட்சியாளரையும் கவர்ந்து பெரிதும் மதித்து போற்றப்படும். எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். எண்ணியதை செயல்படுத்துவதில் உறுதியுடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றியும் பெறுவார்கள். உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. உருவத்தில் சிறியவர்கள் என்பதற்காக யாரையும் கேலி செய்து அலட்சியப்படுத்துதல் கூடாது. பெரிய தேர் ஓடுவதற்கு காரணமான அச்சாணி உருவத்தால் சிறியதுதான் என்பதைப் போன்று அவர்களும் என்பதை உணர வேண்டும். கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கங் கடிந்து செயல். மனக்குழப்பம் இன்றி தெளிவாக முடிவு செய்யப்பட்ட ஒரு செயலை தளர்ச்சியும் தாமதமும் இடையே ஏற்படாமல் விரைந்து நிறைவேற்றுதல் வேண்டும். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கம் எனின். இன்பம் தரக்கூடிய செயல் என்பது துன்பம் வந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் துணிவுடன் நிறைவேற்றி முடிக்க கூடியதே ஆகும். எனைத்திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. எவ்வளவுதான் வலிமை உடையவராக இருப்பினும் அவர்கள் மேற்கொள்ளும் செயலில் உறுதி இல்லாதவராக இருந்தால் அவரை உலகம் மதிக்காது.